திரு வைகோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டுமா? இவர்னால எங்க இருந்தான்னு தெரியல. இவர் அந்த கூட்டணியில இருக்கிறது திமுகவே இவருக்கு கொடுக்கிற உதவிதான். ஏதோ ஒரு 2 சீட்டு கொடுத்து இவரை வச்சுக்கலாம்னு தான் வச்சிருக்காங்க. மத்தபடி இவர்னால திமுகவுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா இவர் என்னன்னா, இவர்னால அமைதியா இருந்துட்டு விஜயை பத்தி இவர்னால புகழ்ந்து சில விஷயங்கள்லாம் பேசினாரு. இன்னைக்கு என்ன சொல்ல வர்றாரு, விஜய் இதோட நிறுத்திக் கொள்ளணுமா? டிஎம்கே பத்தி பேசுறாரு. அவர் அரசியல் பண்ண வந்ததை யார் ஆளுங்கட்சியோ அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. அதை விட்டுவிட்டு இவர் சொல்றாரு, விஜய் பேசக்கூடாது, இதோட நிறுத்திக்கணும், ரொம்ப ஓவரா பேசுறாரு அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுறது சரியா தான் போயிட்டு இருக்கு. இந்த திமுகவுடைய தொங்கு சதைகள்னு சொல்லிட்டு சில கட்சிகள் இருக்காங்கல்ல, இந்த 1 சீட்டு 2 சீட்டுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட நிப்பாங்களே, அவங்க வேணா அவருக்கு ஜால்ரா போடலாம். விஜய் அவரை எதிர்த்து அரசியல் பண்ணுவார், பண்ணாதான் ஜெயிக்க முடியும். அவருடைய பார்வையில சரியா தான் போயிட்டு இருக்காரு. இதை வைகோ உணர்ந்து தன்னுடைய கூட்டணி கட்சியில இருக்கார்ல, திமுகவின் கூட்டணி கட்சியில அதுல இருந்துகிட்டு இந்த வேலை செய்யாம கூட்டணியை வலுப்பெறுவதற்கு என்ன வழியோ அதை பேசலாம். இன்னும் 4 தொகுதியில போய் கத்தலாம். இந்த வாயை வச்சே வடை சுடுவான்னு சொல்லுவாங்களே, அதை இந்த வைகோ கரெக்டா செய்வார். மத்தபடி அவருக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள்ல திமுகவே அவர் கட்சியை மொத்தமா கலைச்சிட்டு இருக்கிற 2 எம்எல்ஏ தூக்கி அவர் இதுல போட்டுருவாங்க. எம்பி எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுவாங்க, தரமாட்டாங்க. ஏன்னா அப்படித்தான் இன்னும் ஒரு அடுத்த எலெக்ஷன்ல இவருக்கு எம்பி சீட்டு கிடைக்கிறதே, எம்பி சீட்டே ஒதுக்க மாட்டாங்க. அதுவே மொத்தமா கட்சியை உடைச்சு டிஎம்கேல சேர்த்துருவாங்க. இதுதான் நடக்க போகுது.